வணக்கம். கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோட ஆட்சி முடிவுக்கு வர ட்ரம்பின் அச்சுறுத்தல் ஒரு காரணமானது எப்படி? ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிரான உட்கட்சி அழுத்தங்கள், லிபரல் கட்சியின் அடுத்த தலைவர் யார்? இவை சார்ந்து தான் பார்க்க இருக்கின்றோம். கனடாவில் லிபரல் கட்சிக்குள்ள அதிகரித்து வரும் அழுத்தங்களை தொடர்ந்து 9 ஆண்டு காலமாக தான் பதவி வகித்து வந்த பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருக்கின்றார். கனடாவில் லிபரல் கட்சிக்குள்ள அதிகரித்து வரும் அழுத்தங்களை தொடர்ந்து 9 ஆண்டு காலமாக தான் பதவி வகித்து வந்த பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருக்கின்றார். தனது லிபரல் கட்சியில் ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை மட்டுமே தான் பதவியிலே நீடிக்கப் போவதாகவும், மார்ச் 24ஆம் தேதி வரை நாடாளுமன்றம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படும் எனவும் ட்ரூடோ கூறியிருந்தார். அடுத்த தேர்தலில் மக்கள் விரும்பும் தலைவரை தேர்வு செய்வதற்கான உரிமை கனடாவுக்கு உள்ளது. உட்கட்சி மோதல்களை மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்தால் என்னால் அந்த தேர்தலில் ஒரு நல்ல வேட்பாளராக இருக்க முடியாது என்பது தெளிவாகின்றது என செய்தியாளர் சந்திப்பில் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். கனடாவில் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடக்க இருக்கும் நிலையில ட்ரூடோ மீதான கனேடியர்களின் அதிருப்தி அவரது கட்சியின் வெற்றிக்கு ஒரு பெரிய தடையாக மாறியுள்ளது. ஒன்டாரியோவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த முடிவை பற்றி இரவு உணவு உண்ணும் போது என் குழந்தைகளிடம் சொன்னேன் என்று கூறினார். ஒரு முறையான நாடு தழுவிய போட்டி செயல்முறை மூலம் கட்சிக்கான அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கட்சியின் தலைவர் மற்றும் பிரதமர் பதவியில் இருந்து விலக விரும்புகின்றேன் என்றும் அவர் கூறினார். லிபரல் கட்சியின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான செயல்முறையை தொடங்க இயக்குனர் குழுவின் கூட்டம் இந்த வாரம் நடைபெறும் என்று கட்சியின் தலைவர் சஜித் மெக்ட்ரா கூறியிருந்தார். எங்கள் கட்சிக்கும் நாட்டிற்கும் 10 ஆண்டுக்கும் மேலாக தலைமை வகித்த ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு நாடு முழுவதும் உள்ள லிபரல் கட்சியினர் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் என தனது அறிக்கையில் சஜித் மெக்ட்ரா தெரிவித்திருக்கிறார். ஒரு பிரதமர் அவரது தொலைநோக்கு பார்வை கனேடியர்களின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியது என்று அவர் கூறியிருக்கின்றார். குழந்தைகள் நலத்திட்டம் உட்பட ட்ரூடோ ஆட்சி காலத்தில் நாட்டின் மருத்துவத்துறையில் கொண்டுவரப்பட்ட சில நலத்திட்டங்களை மேற்கோள் காட்டி இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜஸ்டின் ட்ரூடோவின் ராஜினாமாவால் எதுவும் மாறவில்லை என்று கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியட் பாய்ட் லீவ்ரே கூறியிருக்கின்றார். லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைமை பதவிக்கு போட்டியிட்டவர்கள் 9 ஆண்டுகளாக ஜஸ்டின் ட்ரூடோ செய்த அனைத்தையும் ஆதரித்தனர். இப்போது அவர்கள் பேரளவுக்கு தங்கள் தலைமையின் முகத்தை மாற்றி அடுத்த 4 வருடங்களுக்கு கனேடியர்களை ஏமாற்ற விரும்புகின்றார்கள். அதாவது ஜஸ்டினை போலவே தனது எக்ஸ் தள பக்கத்தில் பாய்ட் லீவ்ரே தெரிவித்திருக்கின்றார். ட்ரூடோ தனது பதவியை விலக வேண்டும் என்ற அழுத்தங்கள் அவரது லிபரல் கட்சிக்குள் இருந்து எழுந்தன. டிசம்பரில் கனடாவின் துணை பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோவின் நீண்டகால நண்பரான கிறிஸ்டியா ஃப்ரெஃப்ரிலேண்ட் திடீரென ராஜினாமா செய்தபோது இந்த அழுத்தம் அதிகரித்தது. ஃப்ரெஃப்ரிலேண்ட் தனது ராஜினாமா கடிதத்தில் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் கனேடிய பொருட்கள் மீதான வரி தொடர்பாக பல அச்சுறுத்தல்களை விடுகின்றார். ஆனால் ட்ரம்ப் முன்வைக்கும் இந்த கடுமையான சவால்களை எதிர்கொள்ள ட்ரூடோ போதுமான அளவு பணியாற்றவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் உறுதியளித்திருக்கின்றார். இது கனடாவில் பொருளாதாரத்தை கணிசமாக பாதிக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். ஃப்ரெஃப்ரிலேண்ட் துணை பிரதமராக தொடர்ந்து செயற்படுவார் என்று நம்பினேன். ஆனால் அவரது முடிவு வேறு விதமாக இருந்தது என்று ட்ரூடோ செய்தியாளரிடம் கூறியிருக்கின்றார். ட்ரம்ப் இந்த அச்சுறுத்தலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்காவுடனான எல்லையில் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமுல்படுத்தப் போவதாக கனடா அறிவித்திருக்கின்றது. ட்ரம்ப் ஒரு ஆன்லைன் பதிவில் வரிகள் தொடர்பான அழுத்தம் ட்ரூடோவின் ராஜினாமுக்கு வழிவகுத்தது என்று கூறியிருக்கின்றார். மேலும் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்ற வேண்டும் என்ற தனது வல்லமையான கருத்தையும் மீண்டும் கூறியிருக்கின்றார். கனடா அமெரிக்காவுடன் இணைந்தால் வரிகள் குறையும். கனடாவை தொடர்ந்து சுற்றி வரும் ரஷ்ய மற்றும் சீன கப்பல்களின் அச்சுறுத்தலில் இருந்து கனடா முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கும் என்றும் ட்ரம்ப் அந்த பதிவில் கூறியிருக்கின்றார். ஃப்ரெஃப்ரிலேண்டின் ராஜினாமாவை தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்க லிபரல் கட்சிக்கு உதவிய பிற கட்சிகளின் ஆதரவை ட்ரூடோ இழந்திருக்கின்றார். அதாவது இடதுசாரி சார்பு கொண்ட புதிய ஜனநாயகவாதிகள் மற்றும் கியூபெக் தேசியவாத கட்சியான பிளாக் கியூபெக் கோவிஸ் போன்ற கட்சிகளின் ஆதரவை இழந்திருக்கின்றார். கனடாவின் மிகப்பெரிய எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி கருத்து கணிப்புகளில் பல மாதங்களாக லிபரல் கட்சியை விட முன்னிலையில் உள்ளது. ஒரு பொது தேர்தல் நடத்தப்பட்டால் லிபரல் கட்சி கணிசமான தோல்வியை சந்திக்க நேரிடும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி கூறுகின்றது. இப்போது லிபரல் கட்சியினர் அடுத்த தேர்தலுக்கான தங்கள் கட்சியின் முகமாக இருக்க ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த தேர்தல் அக்டோபர் 20 அல்லது அதற்கு முன் நடைபெற வேண்டும்.
இந்த உட்கட்சி தேர்தல் வெளிப்படையாக நடைபெறும் என்று பிரதமர் அலுவலகம் இந்த செயல்முறையில் இருந்து முற்றிலும் விலகி இருக்கும் என்றும் லிபரல் கட்சியின் உறுப்பினர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உரிமை அவர்களிடமே வழங்கப்படும் என்றும் மூத்த அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். செய்தியாளரிடம் பேசிய பிளாக் கியூபெக்கோயிஸ் லிபரல் கட்சியினர் தங்கள் புதிய தலைவரை தேர்ந்தெடுத்தவுடன் கனடாவுக்கான தேர்தல் முன்கூட்டியே நடத்தப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கின்றனர். 1970கள் மற்றும் 1980களில் கனடாவின் அரசியல் ஆதிக்கம் செலுத்திய முன்னாள் கனேடிய பிரதமர் பியர் ட்ரூடோட மகன் தான் இந்த ஜஸ்டின் ட்ரூடோ. ஜஸ்டின் ட்ரூடோ யாரும் எதிர்பாராத சமயத்தில் 2015இல் தனது கட்சியை பெரும்பான்மை ஆதரவுடன் கனடாவின் அதிகாரத்திற்கு கொண்டு வந்தார். பெண் உறுப்பினர்களுக்கு தான் ட்ரூடோவின் அமைச்சரவையில் வழங்கப்பட்ட பாலின சமத்துவம் என்று சொன்னால் 50% பெண் உறுப்பினர்கள் ட்ரூடோட அமைச்சரவையில் இடம் பிடித்திருந்தார்கள். கனடாவில் பழங்குடி மக்களுக்கான நல்லிணக்க செயற்பாடுகளில் முன்னேற்றம், தேசிய கார்பன் வரி கொண்டு வரப்பட்டது, குடும்பங்களுக்கு வரி இல்லாத குழந்தை நல திட்டத்தை அமுல்படுத்தல் மற்றும் கஞ்சாவை சட்டப்பூர்வமாக்குதல் போன்றவை அவரது புகழ்பெற்ற அரசியல் திட்டங்களில் அடங்கும். ட்ரூடோவின் ராஜினாமாவை தொடர்ந்து அசம்பிளி ஆஃப் ஃபர்ஸ்ட் நேஷன் அமைப்பின் தேசிய தலைவர் சிண்டி உட்கவுஸ் நெட்னாக் பழங்குடி பிரச்சனைகளில் ட்ரூடோ முன்னெடுத்த நடவடிக்கைகளை பாராட்டினார். நெப்னோக் வெளியிட்ட அறிக்கையில் அசம்பிளி ஆஃப் ஃபர்ஸ்ட் நேஷன் அமைப்பின் முக்கிய பிரச்சனைகளை தீர்க்க பல அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை ட்ரூடோ எடுத்துள்ளார் என்று கூறினார். இதில் இன்னும் நிறைய வேலைகள் எஞ்சியிருக்கின்றன, ஆனால் ட்ரூடோவின் நடவடிக்கை எதிர்கால முன்னேற்றத்திற்கான ஒரு அடித்தளத்தை அமைத்துள்ளன என்று கூறினார் நெபினாக். ட்ரூடோவின் முதல் பதவி காலத்தில் ஊழல் புகார்கள் எழுந்தன. அதன் பிறகு கொரோனா பெருந்தொற்று காலத்தின் தடுப்பூசி தொடர்பான ஆணைகள் மற்றும் பிற கட்டுப்பாடுகள் சில கனேடியர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டன. ட்ரூடோவின் முதல் பதவி காலத்தில் ஊழல் புகார்கள் எழுந்தன. அதன் பிறகு கொரோனா பெருந்தொற்று காலத்தின் தடுப்பூசி தொடர்பான ஆணைகள் மற்றும் பிற கட்டுப்பாடுகள் சில கனேடியர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டன. இது 2022ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஃப்ரீடம் கான்வாஸ் ஸ்ட்ரைக் போராட்டங்களுக்கு வழிவகுத்தது. இறுதியில் போராட்டக்காரர்களை அகற்ற அவசரகால அதிகாரங்களை பயன்படுத்தினார் ட்ரூடோ. மிக சமீப ஆண்டுகளில் கனடாவில் அதிகரிக்கும் வாழ்க்கை செலவினம் மற்றும் ட்ரூடோவின் ஆட்சி மீதான விரக்தி காரணமாக அவரின் செல்வாக்கு குறைந்து வருகின்றது. செப்டம்பர் மாதம் சர்வதேச ஊடகங்களுக்கு பதிலளித்தவர்களில் 26% மட்டுமே ட்ரூடோ பிரதமருக்கான சிறந்த தேர்வு என்று கூறினார்கள். ஒன்ராடியாவில் ட்ரூடோவின் ராஜினாமாவை கொண்டாடும் வகையில் ஒரு சிறிய எதிர்ப்பாளர் குழு நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு வெளியே நடமாடினார்கள். ஆனால் அங்கிருந்த ஒரு நபர் ட்ரூடோட ஆட்சி காலத்தில் அனைத்தும் சரியாகத்தான் இருப்பதாக தான் கருதுவதாக கூறினார். நான் ஒரு தச்சன், நான் எனது சொந்த வணிகத்தில் கவனம் செலுத்தி வருகின்றேன், எனக்கு வருமானம் வருகின்றது, அதை வைத்து வாழ்க்கையை நடாத்துகின்றேன், எல்லாம் சரியாகவே இருக்கின்றது என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த தோமஸ் கெமெட்ரா பிபிசியிடம் கூறினார். மற்றுமொரு கனேடியரான மரிஸ் காசிவி இது ஒரு அரசியல் சகாப்தத்தின் முடிவு போல தோன்றுகின்றது என்றார். ட்ரூடோ பதவி விலகியதற்கு வருத்தப்படுகின்றீர்களா என்று அவரிடம் கேட்டதற்கு இல்லை, இது சரி என்று பதிலளித்தார். இந்த நிலையில் கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகியதாக அறிவித்துள்ள நிலையில் அந்த நாட்டின் பிரதமராக தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் தெரிவு செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. இவருடைய வயது 57 என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். தற்போது கனடாவின் போக்குவரத்து துறையின் அமைச்சராக இருக்கும் அனிதா ஆனந்தின் தந்தை தமிழகத்தைச் சேர்ந்தவர், தாய் பஞ்சாபைச் சேர்ந்தவர். லிபரல் கட்சியின் புதிய தலைவரும் கனடா நாட்டின் புதிய பிரதமரும் மார்ச் 24ஆம் திகதி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று ட்ரூடோ அறிவித்துள்ளார். கனடாவிற்கு புலம்பெயர்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவரான SV ஆனந்த் மற்றும் பஞ்சாபைச் சேர்ந்த மருத்துவர் சரோஜ் டி ராம் தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தவர் தான் இந்த அனிதா ஆனந்த். இவரது பெற்றோர்கள் கனடாவிற்கு புலம்பெயர்ந்த இந்த நிலையில் 1967ஆம் ஆண்டு கனடாவின் நோவா ஸ்கோடியா மாகாணத்தின் அனிதா ஆனந்த் பிறந்தார். கனடாவில் அரசியல் பட்டப்படிப்பும் பிரிட்டனில் சட்டமும் பயின்ற அனிதா ஆனந்த் 1995ஆம் ஆண்டு ஜோன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 4 குழந்தைகள் உள்ளனர். அரசியல் ஈடுபடுவதற்கு முன்னதாக கனடாவில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் சட்டத்துறை பேராசிரியராக சுமார் 25 ஆண்டுகள் அனிதா ஆனந்த் பணியாற்றியிருக்கின்றார். லிபரல் கட்சியில் முதல் முறையாக 2019ஆம் ஆண்டில் போட்டியிட்ட அனிதா ஆனந்த் வெற்றியை பதிவு செய்தார். 2021ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் போட்டியிட்ட அனிதா ஆனந்த் மீண்டும் வெற்றி பெற்றார். தொடர்ந்து கனடாவின் 2வது பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். 2024ஆம் ஆண்டு கனடாவின் போக்குவரத்து துறை அமைச்சராக அனிதாவை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நியமித்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில தான் லிபரல் கட்சியில தலைவராகவும் கனடாவின் புதிய பிரதமராகவும் அனிதா ஆனந்த் தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்புள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்று.